சிம்மம் ராசி அன்பர்களுக்கு புதன் சுக்கிரன் பெயர்ச்சி பலன் காணலாம். 31/7/2026 அன்று மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு சுக்கிர பகவான் பெயர்ச்சி ஆகிறார். 2/8/2026 அன்று சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார். இந்த இரு கிரக பெயர்ச்சியின் மூலம் சிம்ம ராசி என்பதற்கு ஏற்படும் பலன்கள் காணலாம். முதலில் புதனை பற்றியும் சுக்கிர பகவானை பற்றியும் காணலாம். புதன் படிப்பு, கல்வி, அறிவு, கமிஷன், தரகு, வியாபாரம், சினிமா துறையில் நடிகர், நடிகைகள், பாடலாசிரியர், 2 முகம், 2 பேச்சு, காதல், மாமன் உறவு முறை, பெண் சகோதரிகள், பெண் குழந்தைகள். காலபுருஷனுக்கு 3 6ஆம் வீட்டின் அதிபதி புதன். தைரியம், வீரியத்தையும் புதன் தான் கொடுக்கணும். கடன், நோய், எதிரி, உத்தியோக உழைப்பையும் புதன் தான் கொடுக்கணும். காலபுருஷனுக்கு 2 7ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரன். சுக்கிர பகவான் அப்படின்னாலே செயற்கை, ஆடம்பர வசதி வாய்ப்புக்கு காரகன். குடும்பத்தையும் சுக்கிரன் தான் கொடுக்கணும். கலத்திரத்தையும் சுக்கிரன் தான் கொடுக்கணும். சுகபோகத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன். சிம்மம் ராசி அன்பர்களுக்கு கடந்த 1.5 மாத காலமாக 11ஆவது வீட்டிலே புதன் ஆட்சியோடு இருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா நல்ல லாபம். பெண் சகோதரிகளால், பெண் தோழிகளால், பெண் உடன் பிறந்த அக்கா தங்கைகளால் சிம்மராசி என்பதற்கு பெரும் உதவிகள், நன்மைகள் ஏற்பட்டிருக்கு. 11ஆவது வீட்டிலே புதன் இருக்கும்போது கமிஷன், தரகு, புரோகர் தொழில் மூலம் நீங்கள் நல்ல லாபம் பார்த்துருக்கலாம். ஒரு 15 நாட்கள் உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி 12ஆவது வீட்டிலே சூரியன் மேல், குரு மேல் செல்ல போகிறார். பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாட்கள் 12ஆவது வீட்டிலே புதன் வரும்போது உங்களுக்கு தனம், வாக்கு, குடும்பஸ்தானாதிபதி, வராத பேச்சு வாயில் இப்போ இந்த காலகட்டத்தில் வரும். இதுவரை அண்ணனை அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டுருப்பீங்க. இப்போ டேய்மைங்க. ஏன்டா இது இன்ன வரைக்கும் அண்ணான்னு கூப்பிட்டாரு, இப்போ டேன்னு கூப்பிட்றாரு அப்படின்னு உங்களை விட வயது மூத்தவர்கள் ஒரு ஆச்சரியமாக பார்க்கலாம். கோச்சாரத்தில் 12ஆவது வீட்டிலே புதன் வரும்போது பேச்சுவார்த்தை, பழக்க வழக்கங்களே மாறும். தன்னுடைய பேச்சாலேயே தன்னுடைய மதிப்பை கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி விடும். அதனால் சிம்மராசி என்பர்கள் பேச்சுவார்த்தையில் கவனம். குடும்பாதிபதி 12ஆவது வீட்டிலே செல்லும்போது காதல் விவகாரங்களில் இளைஞர்கள் போய் மாட்டிக்காதீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிம்மராசிக்கு 2ஆவது வீட்டிலே சுக்கிரன் நேசமாக உங்களுக்கு 3 10ஆம் அதிபதி 2ஆவது வீட்டிலே நேசமாக செல்வார். என்ன தொழில் செய்தாலும், எந்த வேலை செய்தாலும் பணம் பணம் பணத்தை பெருக்க வேண்டும், பணத்தை சம்பாதிக்க வேண்டும் அப்படின்ற ஒரே குறிக்கோளில் சிம்மராசி அன்பர்கள் இருப்பீங்க. அது உங்களுக்கு சுக்கிரன் 10ஆம் அதிபதியாக இருக்கும்போது வாரி வாரி கட்டுக்கட்டாக பணத்தை தாராளமாக கொடுக்குறார். முதலாளியாக, அதிகாரமாக, மேனேஜராக இருந்து மற்றவர்களுக்கு வேலை கொடுக்கறது, அரசியலில் உயர் பதவி கொடுத்து சிம்மராசி என்பர்கள் ஒரு செல்வாக்கோடைய இந்த சுக்கிரன் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்து விடுகிறார். 2ஆவது வீட்டிலே சுக்கிரன் செல்வது சிறப்பு தான். குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். இப்போ சினிமா துறையில் இருப்பவர்கள், நடிகர்கள், பாடலாசிரியர்கள், கவிதை, இப்படி சினிமா ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் குடும்பாதிபதி 12ஆவது வீட்டில் இருக்கும்போது புதன் 2 முகம். நீங்கள் பல வேஷம் போடலாம், 10 முகத்தை கூட காட்டலாம். புதன் 2 பேச்சு. நீங்கள் 10 விதமாக பேசலாம். கோபமாக பேசலாம், தன்மையாக பேசலாம், இனிமையாக பேசலாம், கசகரமாக பேசலாம். நீங்கள் உங்கள் பேச்சுவார்த்தையை எப்படி வேண்டுமானாலும் இந்த காலகட்டத்தில் மாற்றிக்கலாம்.
தொழில்ஸ்தானாதிபதி 2வது வீட்டிலே வரும்போது தொழிலை பற்றி, உங்கள் வேலை உத்தியோகத்தை பற்றி, பணம் சம்பாதிப்பது, பணத்தை பெருக்குவதை பற்றிய உங்களுடைய பேச்சு தான் இந்த காலகட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கும். உங்களுடைய பதவி, உங்களுடைய வேலை, அதை பற்றிய பேச்சுவார்த்தை தான் அடுத்த 1 மாத காலம் சிம்மராசி என்பர்கள் தொடர்ந்து அதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பீங்க. 3ஆம் அதிபதி 2வது வீட்டிலே நேசமாக செல்லும்போது பார்த்தீங்கன்னா, இளைய உடன் பிறந்தவர்களிடம் கொஞ்சம் வந்து கருத்து வேறுபாடு இல்லாமல் இளைய உடன் பிறந்தவர்கள் வேதனைப்படுற மாதிரி பேசக்கூடாது. ஏன்னா ஒரு ராசிக்கு அதிபதியானவர் தன் ராசிக்கு 12வது வீட்டில் மறையும் போது அதன் காரகத்தை கேவலப்படுத்தும், அதன் காரகத்தை வந்து ஏமாற்றக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். 3ஆம் அதிபதி 2வது வீட்டில் செல்லும்போது சிம்மராசி என்பர்கள் பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு பணத்தை தொழில் சார்ந்து உங்களுடைய குறிக்கோளில் இளைய உடன் பிறந்தவர்களை ஏமாற்றுற மாதிரி, இளைய உடன் பிறந்தவர்களை வெறுக்கிற மாதிரியான சூழ்நிலையும் ஏற்படுத்தி விடும். ஏன்னா இந்த மாதம் முடிய வரை சிம்மராசிக்கு 12வது வீட்டிலே சூரியன் சென்று கொண்டிருக்கிறார். எக்காரணத்தை கொண்டும் நல்ல விதமாக யோசிங்க, நல்ல விதமாக நீங்கள் வந்து முயற்சி செய்யுங்க, அதெல்லாம் வந்து உங்களுக்கு வெற்றியாகும். ஏன்னா சிம்மராசிக்கு வந்து அஷ்டமச்சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. சனி பகவான் வந்து வக்கரகதியில் வந்து கொண்டிருக்கிறார். அஷ்டமச்சனி அப்படின்னாலே ஒரு உபத்திரம், ஒரு வேதனை, ஒரு துயரம், துக்கம், கடன், நோய், விபத்து, இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகளை நாம் வந்து போகலனாலும் தேடி வந்து கொடுத்துருவார். சனி பகவான் வக்கரகதியில் செல்வது சிம்மராசிக்கு கலத்தரம் சார்ந்த, நண்பர்கள் சார்ந்த, வாடிக்கையாளர்கள் சார்ந்த சில தொந்தரவுகளையும் சனி பகவான் வக்கரகதியில் செல்லும்போது ஏற்படுத்தி விடுவார். இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து முன்னெச்சரிக்கையுடன் செல்ல வேண்டும். 6ஆம் அதிபதி வக்கரமாக செல்வது உங்களுக்கு வந்து யோகம்தான். ஏன்னா கடன் இருக்காது, நோய் இருக்காது, வழக்கு வில்லங்க இருந்துச்சுன்னா தீர்ந்து போயிடும். வேலை உத்தியோகம் சார்ந்து பெரும்பாலும் நன்மை தான். சிம்மராசிக்கு புதன் சுக்கிரன் பெயர்ச்சி, வராத பேச்சு வாயில் வரும். அதனால் வந்து வயதில் பெரியவர்களிடம் மதிப்பு மரியாதையோடு பேசுங்க. வயதில் சின்னவர்களிடம் நீங்கள் வந்து அன்பு பாசமாக பேசுங்க. சிம்மராசிக்கு புதன் சுக்கிரன் பெயர்ச்சி ஒரு நல்ல முன்னேற்றத்தையே கொடுக்க போகிறது. நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.